உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 19வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நமது கௌரவ தலைவர் சுகர்நாடி பேராசிரியர் விஜயனையா அவர்கள் சுகர்நாடி உரையை வழங்க போறார். அவரது உரையை ஆவலோடு வரவேற்போம். ஹலோ, வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் 19வது கருத்தரங்கம் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் ஓய்வு பெற்ற என் அருமை நண்பர் சபரிதாசன் ஐயா பேசி முடித்தார். அதுபோல் என்னுடைய நண்பர் ராஜரத்னம், என் அருமை சகோதரி ஆனந்தி, இப்படி நிறைய ஜோதிடர்கள் பேசுகிறாங்க. அவங்கவுங்களுடைய கருத்து, அது அவங்கவுங்களுடைய முத்து, அதெல்லாம் அற்புதமாக பேசியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக சுகர்நாடியில் என்னை பேச அழைத்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர் சந்திரகுமார் அவர்களுக்கும், செயலாளர் துரைசாமி அவர்களுக்கும், பொருளாளர் கோவிலிருந்து வந்திருக்கும் மகாலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஜோதிட அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லாருமே ஒரு திறமை இருக்குங்க, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு, யாருக்கிட்டையும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை பயன்படுத்தி அவங்க ஜோதிடம் சொல்வார்கள். அதனுடைய வழிகாட்டி அவங்க நிறைய ஜோதிடம் சொல்லி தருவாங்க. அது அவங்களுடைய கொள்கை. நம்ம உள்ளே போகக்கூடாது. ஆனால் எனக்குன்னு ஒரு முறை, எங்கள் அப்பன் முருகப்பெருமான் எனக்குன்னு ஒரு கொள்கை, எனக்குன்னு ஒரு கோட்பாடு, எனக்குன்னு ஒரு மக்கள்னு உருவாக்குனார்ல பழனியில். ஆமாங்க, அது போலங்க எனக்கு. ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் கடவுள் முருகப்பெருமான். அவர் சிறுவராக இருந்தாலும் தாய் தந்தையை அவர் கோச்சிட்டு தான் போனார். அப்போ போல வேண்டாம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது இல்லையா? அவர் பின்னாடி இன்னைக்கு எவ்வளோ மக்கள் போகிறாங்க. அது பேர் எல்லாத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கணும். எங்கள் ஐயா ஓய்வு பெற்ற சபரிதாசன் ஐயா டிஎன்ஏ பற்றி பேசுகிறார். அவருடைய கருத்துக்கள் அதில் 10 சொன்னார் வச்சுங்க. எனக்கு அதில் 4 பழிக்க 4 பழிக்காத கூட போகலாம். அதெல்லாம் இருக்கும். அதே போல் எங்களது சுகர்நாடி, எங்கள் சுகர்நாடியில் நிறைய விதிமுறைகளை நாங்கள் பார்த்து சொன்னது பலிதமாகுது. அது மட்டும் இல்லை, நீங்களும் உங்களுடைய விதிமுறைகள் அந்த சுகர்நாடி என்ன சொல்கிறோமோ உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்க, அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை வச்சு அந்த சுகர்நாடி பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கிறேன். நான் கற்பனையிலையோ இல்லை ஒரு ஜாதகம் ஒரு பூக்களை படித்ததெல்லாம் பேசுறது இல்லைங்க. எங்கள் சுகர்நாடியில் என்ன சொல்லுச்சோ அது ஒரு ஜாதகத்தில் பார்த்து இந்த விதியை அங்கே பொறுத்து இப்படி சொன்னால் ஆமாம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்கிறேன். ஜோதிடம் சொல்லும்போது சந்தோஷமாக சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், பலமாக சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் நன்மையாக இருக்கட்டும் அப்படின்னு ஜோசியம் சொல்லக்கூடாது. இப்போ நான் ஒரு ஜோசியம் சொல்ல போகிறேன், சொன்னதை சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு போய் இப்படி சொன்னோம்னா அவர் என்ன பண்ணுவார், எந்திரிச்சு போயிடுவார். அப்போ அங்கே நடந்த உண்மை என்ன, நடந்த சம்பவம் என்ன, இந்த சம்பவம் நடந்துச்சு சொல்லாமல் சொல்லக்கூடாதா? இப்போ தனக்குடைய அண்ணன் பவானிலேருந்து காரில் வந்தாருங்க அப்படின்னு சொன்னால் காரில் வந்துருப்பாரு, பஸ்ஸில் வந்தாலும் பஸ்ஸில். அது சொல்றது பற்றி என்ன இல்லைங்க, நடந்து வந்தாருங்க, காலையில் நேற்று சாயந்தரம் புறப்பட்டாரு, நடந்து வந்துட்டாரு. அவங்க வந்த வழி சொல்றது தானே, அதுக்கு என்ன தப்பு? அதனால நான் ஒரு ஆண் ஜாதகம் பார்த்தேன். அந்த ஆண் ஜாதகத்தில் எங்க சுகர்நாடியை பொருத்தமா ஆன் பண்ணி விட்டாங்க. அது சொல்றேன் என்னன்னு பாருங்க. ஒரு ஆண் ஜாதகம் 7/12/1998 7:45 AM தருமபுரியில் பிறந்துக்கிறாங்க. எங்க ஐயா அதுக்குள்ள போட்டார். அப்ப லக்கணம் என்ன லக்கணம் வருதுன்னா தனுசு லக்கணம். லக்கணத்துல சுக்கிரன் 3 லக்கணத்துல சுக்கிரன். எனக்கு அவ்வளவு தூரம் கண்ணு தெரியுது. கண்ணாடி போட்டுக்கிறீங்க, ரைட்டு. இல்லைன்னா கண்ணாடி அரவந்தில செக்கப் பண்ணி போட்டுங்க. லக்கணத்துல சுக்கிரன், 3ல குரு கேது, 5ல சனி மாந்தி, 8ல சந்திரன், 9ல ராகு, 10ல செவ்வாய், 11ல சூரியன் புதன், 12ல சூரியன் புதன். ரைட் ரைட். நான் ஒன்று சொன்னதுனால நீங்க இன்னொரு சொல்லி அனுப்புறேன். அப்ப ராசி கட்டம் வந்துருச்சுங்களா? இந்த ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு சோசியம் பார்க்க கூடாது. அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கணக்கு. அந்த ராசி கட்டத்துக்கு மேல அம்ச கட்டத்தை போட்டுங்க. அப்ப என்ன லக்கணம் வருது? மிதுன லக்கணம் வருது.
இப்ப மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 4ல சந்திரனும் புதனும், லக்கணத்துக்கு 5ல கேது, லக்கணத்துக்கு 8ல சூரியன், லக்கணத்துக்கு 11ல செவ்வாய், ராகு, குரு, சுக்கிரன். செவ்வாய், சுக்கிரன், ராகு. ரிஷ்பத்துல சனி பகவானும் குரு பகவானும் மாந்தி வச்சுங்க. அப்ப ராசி கட்டம் நவம்ச கட்டம் வந்துருச்சா? ஏன் அந்த ராசி கட்டம் நவம்ச கட்டம் மேல போடுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ஜோதிடத்துல நம்ம ஜோதிடர்களுக்கும் சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டுள்ள ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் இதை பார்த்து ஜோதிடம் சொல்லக்கூடிய பெருமக்களுக்கும் ஜோதிடம் கத்துக்கொண்டு அவங்களுக்கும் உன்னதமான கவனிங்க, அறிவு சார்ந்து கவனிங்க. இந்த ராசி கட்டம் உள்ள போட்டு நவம்ச கட்டம் ஏன் போடுறோம்னா, இந்த ராசியில உள்ள கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குது, அந்த நட்சத்திராதிபதி எந்த நிலையில இருக்கிறார், இதை எடுத்தாங்க ஜோதிடம் சொல்லலாம். இதை விட்டீங்க, கோட்டை விட்டீங்க, ஜோதிடம் சொல்ல முடியாது. ராசியில் உள்ள கிரகம் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த அதிபதி ராசியில என்ன நிலையில இருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுக்கணும். அதை பார்த்து சொன்னீங்கன்னா ஜோதிடம் பலிதமாகும். அப்ப இவர் பிறந்தது சனி திசை 13 வருஷம், மாசம் இல்லை 23 நாள். இன்னைக்கு வயசு ஜாதகம் 28 ஓடிட்டு இருக்குது. 13 ஒரு குரு ஒரு புதன் ஒரு 17, 13 புதன் ஒரு 17 எவ்வளோ ஆச்சுங்க? 30. அப்ப 28 கழிச்சா 2 வருஷம் இருக்குது. கடைசி புத்தி ஆரோட திசையில? புதன் திசையில கடைசி புத்தி சனி புத்தி. புதன் திசையில சனி புத்தி நடக்குதப்பா. லக்னம் தனுசு லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம், இந்த திசையில பிறந்தீங்க, இந்த திசை புத்தி நடக்குதுப்பா. இது ஒரு வருஷம் ஜோதிடம் கத்துக்கிறாங்கல்ல, இது போல எல்லாமே சொல்லிடுவாங்க. ஒரு வருஷம் ஜோதிடம் சொன்னோம்னா இப்ப நம்ம சொன்னதெல்லாம் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் தாராளமா சொல்லலாம். இதுக்கு மேல நடந்த பலனை சொல்லணும். அப்பதான் இந்த ஜாதகன் நின்னாருன்னா, இந்த நடந்தது இப்படி நடந்துச்சுங்கன்னு சொன்னா ஆமா பார். அப்ப நான் சொன்னேன், இந்த ஜாதகன் தீராத நோயில படுத்திருப்பார். அவரும் பார்ப்பாருங்க. இந்த ஜாதகம் பார்த்தார்ல, அவரும் பார்ப்பார். இந்த ஜாதகன் தீராத நோயில் படுத்திருப்பார், எந்திரிச்சு நடமாட முடியாது அப்படின்னு. ஏங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்டார். ஆமா, இந்த ஜாதகன் தீராத வியாதி. அப்ப தீராத வியாதி எப்படி தானா வருமா, இயற்கையா வருமா, செயற்கையா வருமானு கேட்பாங்கல்ல. ஒரு விபத்துல சிக்கினார், விபத்துல சிக்கி தீராத வியாதி படுத்திருக்கிறாரு, தேராது அப்படின்னா தேரவே தேரா. இந்த ஜாதகம் தேரவே தேராதுங்க. இந்த ஜாதகனுடைய அவருடைய பலாபலன் முடிஞ்சு விட்டது. இறந்து போச்சா? இறக்கலைங்க, உயிரோட தான் இருக்குது. எதுவுமே அசையாது, கை கால அசையாது, படுத்த படுக்கையா தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். இதுக்கு ஒரே ஒரு சின்ன விதி சொல்றேன், வச்சுங்க. நான் சொல்ற விதியை வச்சுக்கிட்டு அப்படின்னு வச்சுங்க. எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி பலம் பெற்றால் எதையும் போராடி வெல்லுவார். இப்ப இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்குதா? லக்னாதிபதி வீக்கு, அதனாலதான் படுத்த படுக்கை ஆயிட்டார். இதுக்கு மேல விவரம் சொல்றேன். எக்காந்த கொண்டும் ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா லக்னத்தை மட்டும் பலமா பார்த்துக்கணும். லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்துல இருக்க வேண்டும். லக்னாதிபதி கேந்திரம் திரிகோணத்துல இருக்க வேண்டும். லக்னாதிபதி சுபகிரகங்கள் பார்க்கணும் அல்லது குரு பார்க்கணும். இப்ப இதுல தனிச்சு லக்கணம் குரு பார்க்க வேண்டாம். இந்த லக்கணத்துக்கு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் பார்க்கலாம். அப்படி பார்த்தால் பொழைச்சுக்குவாங்க. சரி, இப்ப லக்னாதிபதி இந்த ஜாதகத்துல வீக் ஆயிருச்சு, அப்ப பலம் போயிருச்சுன்னு அர்த்தம். எப்படி லக்னாதிபதி வீக் ஆயிருச்சு? ஒரு ஜாதகத்துல பாரம்பரியமா இருக்கட்டும், சுகர் நாடியா இருக்கட்டும், எங்க ஐயா டிஎன்ஏ எதோ இருந்தாலும் சரிங்க, குரு பகவானுக்கு 3, 6, 8, 12 இருந்தாவே முழு பலமும் இழந்து போயிட்டார். இதெல்லாம் அடிப்படை தான். குரு 3, 6, 8, 12 இருந்தாவே முழு பலனை இழந்து போயிட்டார். இந்த 9 கோள்களுக்கு இந்த 4 பாவத்துல பலன் இழக்கக்கூடிய ஒரே கிரகம் குருவோடு தான். குருவுக்கு 3, 6, 8, 12 இருந்தா முழு பலனை இழந்துடும். மற்ற கிரகங்கள் எதுவுமே இப்படி 3, 6, 8, 12 மறையவே மறையாது. ஏதாச்சும் உண்டா? மறைய உண்டா? இந்த குரு போல இன்னொரு கிரகம் இருக்குதுங்க, 3, 6, 8, 12 மறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் 3, 6, 8, 12 இந்த குரு போல மற்ற கிரகம் இருந்தா பலம் கெட்டு போயிடும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்த கிரகத்துக்குமே கிடையாது. குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. 3, 6, 8, 12 இருந்தாரு முழு மறையும். அது ஆட்சி பெற்றானா, உச்சம் பெற்றானா, நட்பு பெற்றானா, மூலத்திரிகோணம் பெற்றாலும் அத்தனை பெற்றாலும் தோத்து போயிடும்.
பலம் இழந்து போயிடும். அப்ப லக்னாதிபதி பலம் இழந்து போச்சா, சரி எப்படி படுத்த படுக்கையா ஒரு விபத்துல சிக்கி அரெஸ்ட் ஆனா இப்படி ஆயிட்டான் அப்படின்னா, நல்லா யோசனை பண்ணீங்க. நான் சொல்லக்கூடிய வலிமை ஒரு விதி எழுதிங்க. ஒரு கிரகம் நீசமாயிருதா, ஏதோ ஒரு கிரகம், 9 கிரகமே நீசம் ஆகுது, 9 கிரகமே நீசம் ஆகுது. இப்ப இந்த ஜாதகத்துல என்ன கிரகம் நீசம்? சனி பகவான் நீசம். இப்ப இந்த மாதிரி என்ன ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம் நீசம் ஆகிதான்னு பார்க்கணும். அந்த நீசம் ஆயிடுச்சு, அந்த நீசமான நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்ப சனி நீசம். சனி நீசமானா சனியோட நட்சத்திரம் 6லயும் 8லயும் ஏதாச்சும் ஒரு கிரகம் நட்சத்திரம் இருக்குமா? மேசத்துல சனி நீசங்க 6ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் பார்ப்போம் நாங்க. ஏன்னு கேட்டா சனியோட நட்சத்திரம் இருக்குதானே. கன்னியில இருக்குதா சனியோட நட்சத்திரம்? இல்ல. அப்ப எங்க இருக்குங்க? விருச்சகத்துல இருக்குது, அனுஷம். அனுஷத்துல ஒரு கிரகம் இருக்குதா அப்படின்னு பாருங்க. 9 கோள்கள் ஏதோ ஒரு கோள்கள், சூரியன்ல இருந்து கேது வரைக்கும் 9 கோள்கள் ஏதாச்சும் ஒரு கிரகம் நேசமாயி அதனுடைய கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல 6லயும் 8ல இருக்கா? அப்படி இருந்தது திசைமுத்தி நடந்தா அவன் மரணத்தை சந்திப்பான், அவன் மரணத்தை கொடுக்கும். சூப்பர். இந்த விதிகள் நீங்க 2000 புக்களை தேடினாலும் 2000 ஜோதிடர்கள் தேடினாலும் இந்த விதி கிடைக்காதுங்க. நான் பெருமையெல்லாம் சொல்லல, நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது இந்த மாதிரி பொதுமக்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். நான் தற்பெருமையெல்லாம் கிடையாது எனக்கு. நான் கண்டுபிடிச்சதை நான் சொல்றேன், நடந்தது சொல்றேன். ஒரு கிரகம் நேசமாயி அந்த கிரகத்துடைய நட்சத்திரம் 6வது வீட்டுல 8வது வீட்டுல இருக்குதான்னு ஓடி பாருங்க. இப்ப மேசத்துல சனி நேசம், அதனுடைய அனுசத்துல புதன் இருக்குது, புதன் நேசம் நடக்குது. ஒரு பெரிய மரணத்தை கொடுத்தே தீரணும், விபத்து கொடுத்தே தீரணும். அதான் பார்த்தோன்னு சொன்னேன், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொன்னோம். அப்ப லக்னாதிபதி பலமா இருந்தா ஒரு விபத்துல சந்திப்பான். லக்னாதிபதி லக்னத்திலேயோ 4லயோ திரிகோணத்துல 5லயோ 9லயோ 10லயோ 11லயோ இருந்து அவன் நின்று பலமா இருந்தா விபத்தை சந்திப்பான். விபத்தை சந்திச்சே தீரணும். ஆனா ஏதோ ஒரு அங்கத்தில் குறைபாடு ஏற்படும், கையோ காலோ அடிபட்டு குறைபாடு போயிடும், கை போயிடும், கால் போயிடும், உயிர் தப்பிச்சுக்குவான். லக்னாதிபதி கெட்டு போயிட்டு சாப்டர் க்ளோஸ். லக்னாதிபதி பலம் பெற்றால் அவன் ஏதோ ஒரு அங்கத்தில் குறைபாடு பட்டு போய் பொழைச்சுக்குவான். லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சு, அந்த ஜாதகம் வாஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சு. இதே போல ஒரு ஜாதகம் பெருந்தொடர் இன்னும் இருக்கிறாங்க. நீங்க இதுக்கு லக்னத்தை எடுக்கவே தேவையில்லை. நீங்க ஒரு கிரகம் நீசமாயிருச்சு, அந்த நீசமானோட நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்குதா திசைபுத்தினா எந்த லக்னமே பார்க்க தேவையில்லை, அதே பார்த்து சொல்லிடலாம். அதான் இங்க சொன்னாரு. இப்ப இதே போல நடந்ததை நாங்க ஏற்கனவே சொல்லி யூடியூப்லயும் போட்டுக்கிறோம், அவங்களும் இருக்கிறாங்க. நான் காட்டுறேன். கடகத்தில் செவ்வாய் நீசம், கடகத்தில் செவ்வாய் நீசம். இப்ப கடகத்துல செவ்வாய் நீசம், அதனுடைய 6, 8ல செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குதான்னு பார்க்கணும். எங்க இருக்கும்? கடகத்துல செவ்வாய் நீசம், அதனுடைய நட்சத்திரம் 6, 8ல எங்க இருக்கும்? கும்பத்துல. அவர்கிட்ட 3 நாளுக்கு தான். அதே கும்பத்துல செவ்வாய் நீசம், கும்பத்துல 3 நாள்ல ஒரு கிரகம் இருந்து திசை நடந்துச்சு. அது துலா கண்டி லக்கணம், லக்னாதிபதி பலமா இருந்துச்சு. ஏமா இந்த அம்மாளும் மகளும் வண்டி எடுத்துட்டு போனாங்களா? ஆமா. ஆக்சிடென்ட் ஆனாங்களா? தாய் இறந்து போயிடுச்சா? இந்த ஜாதகி பொழைச்சிக்கிட்டான்னு சொன்னேன். 15 நாள் ஆகுதுங்க ஜாதகம் ஆக்சிடென்ட் ஆகி 15 நாள் கழிச்சு பாக்குறாங்க. அவங்க மாமா தான் பாக்குறாரு. தாய் கண்ணு முழிச்சு பார்த்து ஜாதகம் தான் கண்ணு முழிக்கலாம். அப்படி என்ன நாம ஒரு தப்பா பண்ணி விட்டோமோ, ஜோசியம் சொல்லிட்டோமோ அப்படின்னு சாயந்தரம் ஜோசியம் சொல்லிவிட்டு விடிஞ்சோன்னு போன் பண்ணாரு, அம்மா இறந்துட்டா, அப்போ சாதகி கண் முடிச்சுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு காலில் ஏதாவது உச்சமான கடை, ஒரு காலை எடுத்துட்டாங்களாம், ஒரு காலை எடுத்துட்டாங்க. லக்னாதிபதி பலம் பெற்றோர் உயிர் பிடிச்சவங்க கை கால உச்சம், ஒரு காய்கால உச்சமா போயிடும், துண்டா போயிடும். நீங்க ஒரு கிரகம் நீசமானால் அந்த கிரகத்துக்கு 6, 8ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதோ 9 கோள்கள் எந்த கோள்கள் இருந்தாலும் திசை நடந்தால் அவன் மரணத்தை கொடுப்பான், மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பான். லக்னாதிபதி பலம் இருந்தால் கொஞ்சம் நம்ம சொல்லக்கூடியதை கொஞ்சம் அடக்கி வாசி ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டம் கொடுக்கும், கை காலில் உச்சம் பண்ணணும்னு சொல்லுங்க. லக்னாதிபதி கிட்ட பேசினா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க, அவன் ஜாதகம் முடிஞ்சுட்டான்னு சொல்லலாம், தப்பு இல்லை. இப்ப இந்த ஜாதகம் போன மாதம் 20ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆகி சுயநிலைவு இல்லாம படுத்திருக்கிறார். அவரு ஏன்றது பார்க்கும்போது 15 நாள் இருக்கும். இந்த தேதி சொன்னார், 20ஆம் தேதி சொன்னார்.
அப்ப நாம இந்த ஜாதகனுக்கு 28 வயசு ஆயிடுச்சு, தொழில் நல்லா செய்வாரு, திருமணம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னா நம்மள மனப்பானா பாத்தி வர கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? நடந்ததை சொல்லுங்க. அதுதான் ஜோசியம் பார்க்க வராங்க. சார் என்னட்டு ஒரு ஆளு கேட்டான், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறேன் செலவு பண்ண பொழைக்காதே செலவு பண்ணான்னு செத்து போயிடாது. 4 நாள் சாவரத்து போயிட்டு ஆஸ்பத்திரியை செலவு பண்ணேன். இன்னைக்கு இருக்கிற டாக்டர்கிட்ட எவ்வளவு செலவானாலும் சரி என்னை காப்பாத்திடுங்க, என்னைய வச்சுக்கல. எங்க அண்ணன் சொல்ல வச்சாரு என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டான். அவன் வச்சு புடிங்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற காய்ச்சல்லாம். அதனால பொழைக்காதன்னு சொல்லி போடலாம். அப்ப இந்த மாதிரி நீங்க எல்லா கிரகமும் மேசத்துல சனி, ரிஷ்பத்துல யார் நீச்சம்? அறிவு சார்ந்த ஜோதிட நண்பர்களே, ரிஷ்பத்துல ராகு கேது நீசம். எங்க சுகநாடியில நீங்க வேற எங்கன்னா வச்சுங்க. ரிஷ்பத்துல ராகு கேது நீசம். அதுக்கு 6-8ல ராகு நீசமாகி அதுக்கு 6ஆம் பாவத்தில் துலான்ல சுவாதியில் ஒரு கிரகம் இருந்து திசை புத்தி நடந்தான் மரணம். லக்னாதிபதி பலமா இருந்தா பொழைச்சோம், அங்கத்தில் ஊனம் ஏற்பட்டோம். சரி, கடகத்துல செவ்வாய் நீசம் நான் சொல்லியாச்சு. அடுத்தது கன்னியில சுக்கிரன் நீசம். சுக்கிரனோட 6-8ல எங்க இருக்குது? பரணி. கன்னியில சுக்கிரன் நீசமாயி பரணியில சூரியன்ல இருந்து கேது வரைக்கும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் அவரும் மரணம். லக்னாதிபதி புதன் பலம் பெற்று இருந்தால் ஆக்சிடென்ட்ல விபத்துல சிக்கி கை காலோ காதோ மூக்கையோ போய் அங்கத்தில் குறைப்பட்டு வாழ்வான். சரி, அடுத்து வாங்க. விருச்சகத்துல யார் நீசம்? சந்திரன் நீசம். சந்திரனுக்கு 6-8ல கிரகம் இருக்குது. சந்திரனுடைய நட்சத்திரம் 6-8ல இருக்குதா? மேசத்துலயும் மிதனத்துலயா? இல்ல. அடுத்து வாங்க. தனுசுல கிரகம் நீசம் இல்ல. அடுத்து மகரத்துல குரு இருக்குதா? நீசமா? அவரோட நட்சத்திரம் 6-8ல என்ன நட்சத்திரம் இருக்குது? புனர்பூசம். எங்க மகரத்துல குரு நீசம், புனர்பூசம் 1, 2, 3 இருக்குது. 6ல சூரியன்ல இருந்து கேது வரைக்கும் எந்த திசை ஒரு கிரகம் இருந்து திசை புத்தி நடத்தி லக்னாதிபதி கெட்டு போயிட்டு அன்னைக்கு அவன் க்ளோஸ் முடிஞ்சான். சரி, அடுத்தது எங்க நீசம்? அது யார் நீசம்? அவரோட நட்சத்திரம் 6-8ல கிரகம் இருக்குதா? நட்சத்திரம் இருக்குதா? இல்ல, விட்டுலாம். சோடுத இந்தியில சொல்றேன், ஜோடுத விட்டுருங்க. சரிங்க, ஒரு ஜாதகத்தை பாக்குறீங்க, ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுவான், கை கால் அங்கமும் ஊனப்பட்டு முடைச்சிடறாங்க, செத்து போயிடறான், விட்டுருங்க. இப்ப வண்டியில பஸ்ல போறாங்க, 2 வீலர்ல போறாங்க, வாகனத்துல போறாங்க, ஏரோப்ளேன்ல போறாங்க, கப்பல்ல போறாங்க. 100 பேர் செத்து போயிடறான், 500 பேர் செத்து போயிடறான். சாப்பிடானா இல்லையா நாட்டுல? குஜராத்ல போன வருஷம், இந்த வருஷம் ஒரு ஆண்டு கொண்டாடினாங்கலாம். குஜராத்ல ஒரு பிளைட்டு 300 பேர்த்து ஏத்திக்கிட்டு நேரா வந்துச்சு. ஹாஸ்டல் பிள்ளைங்க தங்கியிருக்கிறான், உள்ள போய் அவங்களையும் கொண்டு அதுல ஒரே ஒரு ஆள் தான் தப்பிச்சான். இந்த விபத்து நடக்குதா நடக்கலையா? இந்த விபத்து நடக்கிறதுக்கு விதி வேணும்ல, சுகநாடியில விதி இருக்குது, உங்களுக்கு நான் சொல்லணும்ல. இப்ப இந்த ஜாதகத்தை வச்சுக்கலாம். சனியோட நட்சத்திரம், சனி நீசம். சனியோட நட்சத்திரம் அனுசத்துல புதன் இருக்குது. 4 பாதம் இருக்குதா? 4 பாதத்துல ஒரு 4 கிரகம் நிக்குன்னு வச்சுக்கலாம். சரி, சனியோட நட்சத்திரம். இப்ப சனியோட நட்சத்திரத்துல புதன் இருக்கிறார், சூரியங்கிறார், மொத்தம் 4 கிரகம் இருக்குது. ஒரு 4 கிரகம் வச்சுங்க. அந்த புதனோட நட்சத்திரம் அதுக்கு திரிகோணத்துல இருக்குதா? ரேவதியில ஒரு 2 கிரகம். அதனுடைய பூசம் திரிகோணத்துல அங்க ஒரு 2 கிரகம். 9 கோள்களும் புதனுடைய நட்சத்திரம் தான். 1000 பேர் சாவுவான். இவன் ஜாவன்னைக்கு 1000 பேர் சாவுவான். கூட்ட மரணம். ஒடிசாவில் ஒரு ட்ரெயின் 2 வருஷம் இருக்குமா, எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, 2 வருஷம் இருக்கும். ட்ரெயின் 2 மோதி ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்களா. கூட்டு மரணத்துக்கு இந்த விதி பொருந்தது. சுகர் நாடியில கூட்டு மரணத்தை கொடுக்கும். நீங்க நான் திருச்சியில போய் பேசினேன். ஒரு ஜாதகத்துல 5 சனி இருந்துச்சு, அதை போட்டாங்க. 5 சனி ஜாதகத்தை போட்டுக்காம இங்க பற்றி பேசினேன். 9 புதன் இருந்துச்சு ஒரு ஜாதகத்துல. அப்ப இப்படி ஒரு கிரக நீசமாயி அந்த நீசமானோட நட்சத்திரத்துல 6-8ல கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் திரிகோணத்துல இருக்குதுல்ல பாருங்க. 1, 5, 9 திரிகோணம். நான் இப்படி தொட்டுக்கிறது தொடர்புன்னு அர்த்தம். நான் இவங்க விடுவேனா? அப்ப 9 கோள்களும் புதனுடைய நட்சத்திரத்தில் தொடர்பு இருந்தால் கூட்டு மரணம் 1000 போகலாம், 500 போகலாம், 5000 கூட போகலாம். இப்போ 2004 தானே சுனாமி ஏற்பட்டுச்சு. பல நாடுகளில் சுனாமி ஏற்பட்டுச்சுல. இந்தோனேஷியா தான் அதிக பாதிப்படைஞ்சு. இந்தோனேஷியா, இலங்கை, இந்தியா சுனாமியில் எவ்வளோ பேர் போயிருப்பாங்க?
பல அது எண்ணவே முடியாதுங்க. எந்த அரசாங்கம் என்ன சொல்ல முடியாது. எத்தனையோ லட்சம். அப்ப ஒருவனுடைய ஜாதகம் இப்படி இருந்தால் இப்படி கூட்டு மரணத்தை கொடுக்கும். சரி சார், நம்ம கொரோனா வந்துச்சு இல்லையா, யாராச்சும் உலகம் ஃபுல்லா இவ்வளவு பேர் இறந்துருப்பானாலும் சொல்ல முடிஞ்சா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் தொடர்பு இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் போகும். எண்ணிக்கை இல்லாத மரணத்தை இது கொடுக்குங்க. 9 கோள்களும் தொடர்பாகி இப்படி எல்லாம் விபத்து தாரை இதுக்கு வச்சுக்கலாங்க. இது விபத்து தாரை. இப்படி விபத்து தாரையில உங்களுக்கு அந்த பேர் கிரகம் இருந்தா எண்ணிக்கடங்க கொரோனா, சுனாமி, விபத்துகள் இப்படி 1000 பேர் 2000 பேர் இப்படி விபத்துகளை மரணத்தை கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி விதி அற்புதமா இருக்குதா? நீங்க நாளைக்கு சாதகம் பார்க்க போறீங்கல்ல, மனதில் ஞாபகம் வச்சு ஒரு கிரக நேசம் ஆகிக்குதா? அந்த நேசமான நட்சத்திரத்துல 6-8 கிரகம் இருந்து திசைபுத்தி நடத்துதா? நீ இந்த அளவுக்கு சொல்ல வேண்டாம். ஒரு 4 தரம் பணக்கோடி என்ன சொன்னிச்சுன்னா 5வது தரம் அடிச்சு சொல்லுவார். ஏப்பா இந்த பையனுக்கு சரியில்லையே, உடம்புல சரியில்லையே, அடிபட்டு இருப்பானே, ஒரு மருத்துவ செலவு பண்ணிருப்பானு லேசா தொட்டு பாருங்க, அவன் மீதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. 4 தரம் நீ சொல்லி ஆமான்னுட்டா அடிச்சு சொல்லாம எங்க அண்ணன் அப்படி அடிச்சு சொல்லாம சொல்ல முடியாம. அப்ப சுகர்நாடி உங்களுக்கு தேவைப்படுதா தேவைப்படலையா? சுகர்நாடி அற்புதமா சொல்லுதா இல்லைங்களா? அதுக்கு தாங்க முருக மாரி சுகநாடி எடுத்துக்கிட்டான். இப்படிப்பட்ட ஜாதகம் வரும்போது நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், சுபகாரியம் சுப செலவு செய்யலாம், நல்லா சொல்லலாம்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன நினைப்பான் உங்களை? சோசியம் பார்த்தா நல்லா சொல்லுங்கன்னு சொல்றீங்கல்ல, எப்படி சொல்றது? எப்படி சொல்றது? அப்ப இந்த மாதிரி எங்க சுகர்நாடியோட விதி இப்போ உங்களுக்கு எல்லா கிரகமும் நேசமாகுது. அந்த நேசமாகிற கிரகத்துக்கு 6-8 அந்த நட்சத்திராதிபதி இருந்து நட்சத்திரம் இருந்து அதை திசைபத்தி நடந்தா கண்டிப்பா நடக்குங்க. நீங்க நாளைக்கு சோசியம் பாருங்க, எழுதி வைங்க, இந்த மாதிரி பார்த்து சொல்லுங்க. அவன் மட்டும் தப்புன்னு சொன்னா என்ன வந்து கேளுங்க, ஆனா நடக்கும். அப்ப இந்த மாதிரி எங்க சுகர்நாடி விதி சொல்லி கொடுத்துருக்குது, இவ்வளவு ஒரு அற்புதமான விதி இருக்குது அப்படின்னு சொல்றோம்யா, சொல்றோம். சரிங்க, இப்ப பாத்தீங்கன்னா இந்த விதிகள் ஒரே விதி தான். இன்னைக்கு கூட்டு மரணம், அவனே மரணம், அவனே விபத்து, இன்னைக்கு சொல்லியாச்சு. இது இருக்கட்டும். இப்ப ஒரு ஜாதகத்தை நீங்க வருது பாக்குறீங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லலாம் இவன் கோடீஸ்வரன், இவன் பிச்சைக்காரன் தான்னு சொல்லலாம். இப்ப எல்லா கிரகமும் 12ஆம் பாவத்தை தொடிச்சுன்னு வச்சுக்கிங்க. இப்ப எப்படி எல்லா கிரகமும் 12ஆம் பாவத்தோடும் அப்படின்னா, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்குது. ஏதோ ஒரு கிரகம் அவர் தான் வந்துக்கிறாரு, அந்த பக்கம் கூப்பிட்டு சொல்லு இந்த மாதிரி யாரு. அப்ப லக்னாதிபதி அவர் நின்ற நட்சத்திரம் 12க்கு போயிடுச்சு. அந்த 12ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது இல்லையா, அதே கிரகத்துடைய நட்சத்திரம் தொடர்பு வந்து எல்லாரும் 12ல் இருக்குது. நான் பார்த்த ஒரு பொண்ணு ஜாதகம் வச்சிருக்கிறேன், 12ஆம் பாவத்தை எல்லா கிரகம் தொட்டுருச்சு. அந்த பொண்ணுக்கு 35 வருஷம், அவங்களுக்கு 3-4 இடத்துல நிலம் தோட்டம் இருக்குது. ஒரு வெள்ளாள கவுண்டர், நம்ம ஜாதி மதம் சொல்ல, அவங்க சொன்னதான சொல்கிறோம். கோயம்புத்தூரில் பிறந்தாங்க, திருப்பூரில் நிலத்தோட்டங்குது, ஈரோட்டில் இருக்குது, கொல்லிமலையில் இருக்குது. அத்தனை காடு தோட்டம் சொத்து பத்து விட்டுட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்க. அங்கே சும்மா தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் எல்லா கிரகமும் 12ஆம் பாவத்தை தொட்டு போயிடுச்சு. 12ஆம் பாவங்கிறது என்னங்க? இந்த தேங்காயை அரைக்கிறது, இந்த செல்லை அரைக்கிறது, இந்த மைக்கை கொடுத்தாலும் அரைக்கிறது. இப்போ பழைய இரும்பு கடைன்னு போட்டிருக்கிறான், அவங்கள்ட்ட கொண்டு போய் எந்த பொருள் போட்டாலும் வாங்கிக்கிறான். அட்டை போட்டாலும் 10 ரூபா, பாட்டில் போட்டால் 15 ரூபா கொண்டு போய் போடுறான். இதை நான் கேட்டது என்ன பண்ணி கொண்டு போய் அரைச்சி மறுபடியும் உருவாக்கினுறான். 12ஆம் பாவங்கிறது அரைவு, ஒரு பொருளை இல்லாதாக்குறதுங்க. எல்லா லக்னாதிபதி ராசியாதிபதி எல்லா கிரகங்களும் 12ஆம் பாவத்தை தொட்டால் 1000 கோடி ரூபாய் வீட்டில் பிறந்திருந்தாலும் அத்தனை விட்டுட்டு பரதேசம் தான் போடுமா. பரதேசங்கிறது வேற ஊர் வேற நாடு, தப்பாலாம் கிடையாது. எல்லா கிரகமும் 12ஆம் பாவத்துக்கு போயிடுச்சு, 12ஆம் பாவத்தை தொட்டுருச்சுன்னா அவங்க 1000 கோடி சொத்து இருந்தாலும் அத்தனை விட்டுட்டு பரதேசம் போயிடுவாங்களாம். அப்போ வெளியூர் வெளிநாடு போய் வாடகை இருக்கலாம், ஜீவனம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம். இவ்வளோ சொத்து பத்தை விட்டுட்டு அந்த சொத்து பத்தெல்லாம் வேண்டான்னு எழுதி கொடுத்துருச்சாங்க பொண்ணு. ஒரே பொண்ணு தானே அதுக்கு, எனக்கு எந்த சொத்துமே வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு படித்த பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு வாழலாம். அப்போ நீங்கள் கணக்கு போடணும். நான் அதை அந்த ஜாதகம் ஒரு நாளைக்கு எடுத்து அதே மாதிரி போடுறேன். லக்னாதிபதியிலிருந்து மற்ற 9 கோள்களும் 12ஆம் பாவத்துக்கு போயிடுச்சு. அப்போ அரைச்சிருச்சு, அவங்ககிட்ட எதுவும் இல்லை, ஆசா பாசங்களை விட்டுருச்சு. உங்களுக்கு ஆசா பாசங்கன்னா பார்த்தீங்கன்னா மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை.
இது இல்லாத ஒரு மனிதன் உலகத்துல யாருமே இருக்க மாட்டான், யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லா கிரகமும் லக்னாதி உட்பட, லக்கன் என்ற நட்சத்திராதி உட்பட 12ஆம் பாவத்துக்கு போயிருச்சுன்னா ஆசா பாசங்கள் அத்தனையும் திறந்துருவான். அவன் தான் சன்னியாசம். ஒரு 35 வருது பொண்ணு இப்ப அந்த ஆசா பாசங்களை திறந்து இன்னைக்கு 1000 கோடி சொத்தை விட்டுட்டு தனியா நிக்குது. அப்ப நீங்க அவங்களுக்கு போய் என்னன்னு சொல்லுவீங்க? அவங்க நல்லா சந்தோஷம் சொல்லணும், கல்யாணம் பண்ணிட்டீங்க குழந்தை குட்டியோட இருக்குன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க, உள்ளதை உள்ளபடி சொல்லணும். நான் பார்த்தது, நான் ஒவ்வொரு மாதம் உடனே தரேன். நான் பார்த்த ஜாதகத்தில் எந்த அம்மாகிட்ட சொன்னேன், இந்த பொண்ணோட அம்மா கிட்டே சொன்னேன், உங்கள் கிரகம் எல்லாமே பண்டுக்கு போச்சு, எத்தனை சொத்து 10 கோடி கணக்கில் இருந்தாலும் அதெல்லாம் விட்டு பரதேசம் தான் போயிருப்பீங்க, வாடகை வீட்டில் தான் இருப்பீங்க. ஆமான்னு விட்டுச்சு இப்படிங்க. அப்போ இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம், எல்லா கிரகமும் 8ஆம் பாவத்தில் இருந்தால் என்னப்பா அது மொட்டா போயிடும் தான். மொட்டுன்னா என்ன? இப்போ ஒரு வழி இந்த சாலை போகுது, இப்போ போனீங்கன்னா மெட்ராஸ் போகலாம், ஹைதராபாத் கல்கட்டா கூட போகலாம். இப்படி ஒரு ரோடு திரும்பும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போனால் அந்த ரோடு போகாது, அது மொட்டு. அப்போ எல்லா கிரகமும் 8க்கு போனால் மொட்டு சந்து. அவன் பிழைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத எந்த தொழிலும் செய்ய மாட்டான், வெட்டி கட் பண்ணி விடுவான், எந்த பொழப்பும் இல்லாத போயிருமா. எல்லா கிரகமும் 8க்கு போனால் இப்படி. எல்லா கிரகமும் 6ஆம் பாவத்தை தொடுது. அப்போ 6ஆம் பாவத்தை தொட்டு என்னது? 6ஆம் பாவங்கிறது நோய், கடன். இன்னொன்னுங்க, பொதுவாகவே லக்னாதிபதி 6க்கு போகக்கூடாது, 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு வரக்கூடாது. 6ஆம் அதிபதி லக்னாதிபதி 6ஆம் அதிபதி நட்சத்திரம், 6ஆம் அதிபதி லக்னாதிபதி நட்சத்திரம் இப்படி தொடர்பு இருந்தாவே அவன் வாழ்க்கை நோய் தான். அவன் உடம்புல அறுவை சிகிச்சை நடந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக நான் ஜாதகம் பார்த்து சொன்னதை சொல்கிறேன். மேச லக்கணம், லக்கணத்தில் சந்திரன் இருக்குது, கேது 6ல் இருக்குது. ஏமா ஹாஸ்பிட்டலில் உனக்கு ஆப்ரேஷன் 2 ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா கேட்டேன். ஆமாம். அப்போ 1-6 தொடர்பு ஏற்படுதுங்களா? மேச லக்கணம், லக்கணத்தில் சந்திரன், கேது 6ல் சந்திரங்கால். இப்போ 1-6 நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிடுச்சிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க? 6ஆம் பாவம் நோய் அறுக்க வேண்டியது, தைக்க வேண்டியது, ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டியது, வர வேண்டியது. 1-6 தொடர்பு இருந்து அந்த திசை புத்தி வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தாங்க இருக்கும். இப்போ சந்திரன் திசை 10 வருஷம் இப்படி தான். ஆமாண்ணா ஆமாம். இப்போ 1-6 இப்படி, 1-8 இப்படி, 1-12 இப்படி. இப்போ கூட்டு மரணத்துக்கான திசை புத்தி இப்படி. அப்போ ஒரு மனிதனை நல்லா இருக்கணும், அவன் அரசாங்கத்தில் வரணும், அரசியல் புகழ் பெறணும், பணக்காரனாகணும் அப்படின்னா அதுக்கும் விதி இருக்குது. இப்போ விஜய் ஜாதகம் சொன்ன இல்லையா? அப்போ இது ஏற்கனவே சொன்னது எங்கள் அண்ணன் அரசமாக யாருக்கா இருந்தார். எப்பவுமே சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி, ராசி நின்ற நட்சத்திராதிபதி, லக்கணாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் அவன் கோடீஸ்வரன். இப்போ விஜய் 22/6/1974 காலை 8:35 கடக லக்கணம், கடக ராசி, பூச நட்சத்திரம். 3மே சனிக்கால் இல்லை. சனி 12ல், ராகு காலில், ராகு 5ல் உச்சம். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன், அது ராகு கால், ராகு உச்சம். முதலமைச்சர் ஆயிட்டாரா ஆகலையா? ஐயா விஜய் போல சினிமா நடிக்கிறீங்க யாரும் இல்லையா? அஜித் இருக்கிறாரு, சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு, சரத்குமார் இருக்கிறாரு, நிறைய சூர்யா இருக்கிறார், அப்படி கார்த்திக் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் வரல? அவங்க கிரகம் வேலை செய்யல. சட்டியில இருந்தா தானே ஆப்பில வரும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது. அண்டம் என்ன, பிண்டம் என்ன சொல்லுது? அண்டம் வேலை செய்யுமா? உங்களுக்கு கொடுப்பு என்ன, கர்மா என்ன, உங்களோட எப்படி எழுதிருக்குது கர்மா என்ன, அதுதான் நடக்கும். இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி நீங்க பலன் சொன்னா வணக்கம் சொல்லலாம். அப்ப சினிமா டைரக்ஷன் 40 படம் பேர் சொல்லக்கூடாதுட்டார். நான் எல்லாம் ரெக்கார்டு வச்சுக்கிறேன், போட்டோ வச்சுக்கிறேன், ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டோ வச்சுக்கிறேன், ஃபோன் நம்பர் வச்சுக்கிறேன், எல்லாமே வச்சுக்கிறேன். கணவன் மனைவி வந்து முன்னாடி 2 பேர் உட்காந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே பயமாயிருச்சு. சினிமா இப்போ நம்மளை பார்த்தோன்னே என் கணேசனை பார்த்தா எங்களை இப்படி கை கொடுத்தோம், அவங்கள பார்த்தோன்னு பயந்துக்கிட்டேன். என்ன அழகு. ஆமாங்க, மேக்கப் போட இருந்தாங்க. வடிவேல் சொல்லுவாரு, சரோஜா தூங்கும்போது கூட மேக்கப் போட்டு தான் தூங்கும், பார்த்து பேசிக்கிட்டோம். அப்படி அவங்க மேக்கப் போட்டு ரொம்ப அந்த மேக்கப் போட நாங்கள் பயந்துக்கிட்டேன். என்னப்பா இப்படி சொல்லிக்கிறாங்க, நாம இப்படி சோச்சின்னு சொல்லி தொலைக்கிறதா, நாம எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி 9 கோள்களை உங்கள் மேலே பாரத்தை போட்டு எனக்கு ஒரு வழி சொல்லுன்னு பார்த்தேன். மிதுன லக்கணம், 4ல் புதன், சந்திரங்கால், சந்திரன் 6ல் நீசம். ஏங்க வீடு விற்கிறீங்களான்னு ஒரே கேள்வி. அடுத்த கேள்வி, வீடு விற்றா கடன் அடையுமான்னார். வீடு விற்றா கடன், வீடு விற்றாலும் கடன் அடையாது. லக்கணத்துக்கு 4ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து அவன் நின்ற நட்சத்திரம் 6க்கு போய் திசை நடந்தால் வீட்டை விற்கணும், வீடு விற்றாலும் கடன் அடையாது.
ஜாதகம் போட்டோ வச்சுக்கிறேன், பேர் வச்சுக்கிறேன். அதேமாரி சேலத்தில் காந்தி மைதானம்னு இருக்குது, ஜிஹெச்சுக்கு முன்னாடி. காந்தி மைதானத்துக்கு பின்னாடி ராஜாராம நகர் இருக்குது. ஒரு ஃபோன் வந்துச்சு, ஐயா உங்ககிட்ட நாங்கள் வந்து ஜோசியம் பார்க்கணும், எங்கள் வீட்டுக்கு வாங்கினு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அந்த பவர் கிடையாது, இருந்தாலும் ஒரு அன்பால் ஒரு கேட்டுக்கிறேன். நாங்கள் ஒரு 3 பசங்க, எனக்கு 3 மருமக, 6, நானும் எங்கள் வீட்டுக்கார் 8 பிள்ளை பேரம்பேதுங்க, ஒரு 10 கூட்டமாக உட்காந்து கூட ஜாதகம் பார்க்கணும். ஆனால் நாங்கள் வந்து ஒருத்தர் பார்த்தா ஒத்துக்காது. ஐயா நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் காரில் வந்தாலும் எதுனா அனுப்புங்க, நான் அனுப்புகிறேன். நீங்கள் எது அனுப்புனா காரில் அனுப்புகிறேன், காந்தி ஸ்டாடியத்தில் இறங்கிக்கிட்டு ஃபோன் பண்ணுறேன். அதேமாரி இங்கே வர ஜாதகம்லாம் பார்த்துட்டு அங்கே இறங்கிட்டு ஃபோன் பண்ணால் மகன் வந்து ஒரு வண்டியில் வந்து கூப்பிட்டு போனார். இதேமாரி எல்லாம் கூட்டமாக உட்காந்துக்கிட்டாங்க. ஐயா டீ சாப்பிட்றீங்களா, தண்ணி சாப்பிட்றீங்களா? எனக்கு முதல்ல தண்ணி கொடுங்க, இப்போ வேண்டாம், உழைச்சிட்டு அப்புறமேட்டு தான் நம்ம இதே சாப்பிட்ணும். எம்ஜிஆர் ஒளி விளக்கில் கோடியாக கொள்ளடிப்பார், அதெல்லாம் ஒரு காசு இல்லை. இந்த தார் சுத்துவாங்க தெரியுமா, தார் காய்ச்சறதுக்கு அதுக்கு 3 ரூபா சம்பளம் கொடுப்பார். கையில் வாங்கினோன்னு என்ன சந்தோஷம், என்ன பெருமை. ஏன் உழைச்சி காசு. என்னைக்குமே ஒரு வீட்டு ஜாதகம் மூலமான தண்ணி மட்டும் தான் குடிக்கணும், டீயோ காப்பியோ சாப்பிட மாட்டேங்க. எனக்கு எது வேண்டாம்னு சொல்லிட்டு ஜாதகம் சொன்னேன். அதே மாதிரி கணிச்சேன். 4ஆம் பாவத்தில் ஒரு கிணக்க நின்று அவர் 6ஆம் பாவத்தில் போய் நேசமானிச்சு, வீடு விற்கிறீங்களான்னு. விற்றா கடன் அடையுமான்னாரு. கடன் அடையாதுங்கண்ணே. 3 பேர் பசங்க நடுவில் பெரியவனை காட்டி, நான் ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்து இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறேன், என் தொழிலை என் மாவட்ட ஒப்படைச்சேன், இன்னைக்கு பல கோடிக்கு கடன் வந்துருச்சு சாமி. இந்த கடனை இந்த ஊட்டக்கெட்டெல்லாம் விற்று கடன் அடைச்சி என் பேர் காப்பாற்ற முடியுமா? விற்றாலும் கடன் அடையாதுங்கண்ணே. அந்த இவ்வளோ கூட்டம் இருக்கும், அசந்து போயிட்டாங்க. சரி, இந்த கடன் அடையிறதுக்கு பரிகாரம், ஐயா எனக்கு பரிகாரம் தெரியாது, பரிகாரம் சொல்ல தெரியாது, பரிகாரம் சொல்றது இல்லை, பரிகாரம் சொல்ல தெரியாது, பரிகாரம் பழிக்காது. பரிகாரம் பண்ணி படிக்கிறதா இருந்தால் 1000 பேர் காத்திருக்கிறாங்க என் பின்னாடி. 1 லட்சம் தரேன், பரிகாரத்தை மட்டும் கூட்டி வந்து படிச்சிடுங்க. பரிகாரம் படிக்காது, எனக்கு பரிகாரம் சொல்ல தெரியாதுட்டேன். சரி, அவங்களுக்கு ஒரு சமாதானப்படுத்தணும்ல. ஐயா விற்றுவிட்டு இருக்கிறதெல்லாம் விற்றுவிட்டு கடனை கட்டிவிட்டு ஒரு வாடகைக்கோ இல்லை ஏதோ ஒரு மீதி இருந்தால் கடன் தான் இருக்கும், ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுங்க, நல்லா இருப்பேன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் வந்தேன். அதுபோல் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அப்படி பார்த்து சொல்லணும். ஒரு கிரகம் என்ற நட்சத்திரத்துக்கு 99% பலனுங்க. நீங்கள் ஒரு சோசியக்காரர் கொம்பு முளைச்சி மாரி நட்சத்திரமே இல்லாம ஜோசியம் சொல்லிட்டு 850 ரூபாய்க்கு நாளைக்கு ஜோசி கிளாஸ் எடுக்க வர்றாரு. அப்படின்னா அவர் ஓகே எப்படி இருக்கும்? இவர் தான் சொன்னார். 650 ரூபாய் போட்டோகிராஃபர் போட்டு அனுப்பிச்சுட்டாரு. எனக்கு நட்சத்திரமே பலிதம் இல்லைங்க, கிரகத்தை வச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கொடி கட்ட பட்டினவன் நாளைக்கு திருச்செங்கோடுல கோல்டு மகால்ல 850 ரூபாய்க்கு சோசியம் சொல்ல வராராம். அப்ப அந்த கூட்டு வரவனுக்கு எவ்வளவு, சோசியம் சொல்றவனுக்கு எவ்வளவு? அப்ப ஒரு கிரகம் பயணிக்குது சார். ஒரு கிரகம் பயணிக்குதுன்னா காலில் தான் போய் பயணிக்கணும். கிரகத்துக்கு கால் இல்லை, நட்சத்திரம் தான் கால். அப்ப நட்சத்திர காலை வச்சுதான் பார்க்கணும். அதுலயும் இப்ப எங்க ஐயா சொன்னார் இல்ல, நட்சத்திர புள்ளி வச்சு ஒருத்தன் கிளாஸ் எடுக்கிறானே. இப்ப ஐயா சொன்னார்ல, ஏன் ஜாதகத்துல நான் வந்து சித்திரை 3ல பிறந்த ஆரம்ப புள்ளி ஆண் நட்சத்திரம் அப்படின்னு ஐயா சொன்னார். நான் ஐயா சொன்னது மறுக்க சொல்லல, நான் சொல்றேன். ஒரு நட்சத்திரம் ஒரு 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 நட்சத்திரம் இருக்குதுங்க, நட்சத்திரத்துக்கு 4 பாதங்குதுல. முதல் பாதம் 3ஆம் பாதம் ஆண் குழந்தை பிறக்கும், 2ஆம் பாதம் 4ஆம் பாதம் பெண் குழந்தை பிறக்கும். நான் ஐயா சொன்னதை வச்சு எடுக்கல, எங்க சுகர்நாடியில உள்ள எங்களுக்கு இறக்கி இருக்கிறாங்க. அவர் காப்படிச்சாலும் நான் காப்படிச்சு தெரியாது. எனக்கு எங்க சுகர்நாடி குருநாதர் சொல்லி கொடுத்தது 1ஆம் பாதம் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, 1ஆம் பாதம் 3ஆம் பாதம் ஆண் குழந்தை, 2ஆம் பாதம் 4ஆம் பாதம் பெண் குழந்தை. அதுலயும் இன்னும் இருக்குதுங்க, முக்கோண வேலை இருக்குதா? என்னென்ன வேலை இருக்குது? என்னென்ன வேலை இருக்குது? இதையும் கையில் எடுத்துங்க. நீங்க பிறக்கும்போது ஓரம் இருக்குதா? அந்த ஓர ஆண் ஓரையா பொண்ணு ஓரையா? இந்த 3 சேர்ந்த ஆணுக்கு லக்கணத்து ஒரு பாதத்து ஒரு நட்சத்திரத்தின் பாதத்துல 1ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் அந்த ராசச வேலையில ஆணுடைய வேலையும் ஓரையில ஆண்கு ஒரு ஓரையும் 3ஐயும் எடுத்தால் அது ஆணு தான் பிறந்திருக்கும். அந்த காலத்துல ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோசியக்காரன வல்லவரா இருப்பாங்க, அழகா சொல்லுவாங்க. அப்ப நாம இன்னைக்கு யூடியூப்ல பார்த்து எதையோ நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கிறோம், அது இருக்கட்டும். அப்ப இது மாதிரி ஜோதிடத்தை அந்த காலத்துல துல்லியமா கணி செய்கிறாங்க. என் நண்பர் எங்க ஊர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனா ஓலப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். ஜாதகம் பார்த்து நான் சொன்னேன், ஆமான்னார். அவர் சொன்னாரு,
இல்ல இல்ல இங்க இங்க அந்த உழப்படி இல்ல. அவர் சொன்னாரு இன்னைக்கு யாராச்சும் அப்படி கொடுங்க ஜாதகத்தை கணிச்சு வரப்பாங்க. அவரு 2 பையன் ஒரு பொண்ணு 3 பேர் ஜாதகத்தையும் வந்து ஜாதகம் பார்த்து சொல்லிட்டாரு, எழுதிட்டு வைப்பான்னு அனுப்பிவிட்டார். அந்த காலத்துல பையன் மஞ்சள் பையில பஞ்சாயத்து போட்டு வருவாங்க, ஊருக்கு ஜாதகம் பார்த்து போவாங்க. அவர் போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு ஜாதகம் எழுதி வந்தார். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு எழுதிட்டு வந்துட்டார். வாங்க ஜாதகம் படிக்கணும்னு 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்து. அந்த காலத்துல பாய் தான் போடுவாங்க, கீழே தான் உட்கார வைப்பாங்க. அது ஏங்கிறத ஆராய்ச்சி பண்ணா அது கரெக்ட் தான். உட்காந்து உடனே 2 ஜாதகம் படி. அப்ப இன்னொரு ஜாதகம் அந்த பையன் எங்க இருக்குது, பள்ளிக்கூடம் போய்க்குதுயா, பார்ப்போம் பள்ளிக்கூடத்துல பார்க்கலாம் அப்படின்னு வாதம் பண்ணி சோசியக்காரன் அந்த வீட்டுக்காரன் வாதம் பண்ணும்போது அந்த அம்மா அழுதுருச்சு. ஏன் அந்த ஆள் அவர் போட்டு குழப்புற, ஐயா நீங்க வாங்கிட்டு போனதுல இருந்து 5 நாள் கழுத்துல அந்த பையன் கிணத்துல வந்து செத்து போச்சுன்னு. அப்படி செத்து பையனுக்கு ஜாதகம் எழுதலாமா? அதான் 2 எழுதியான்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் ஒரு 2-3 ஜாதகம் தரேன், ஜாதகம் செத்து போச்சுன்னு எடுத்து எழுத முடியுமா? செத்து போச்சுன்னு சொல்லி எடுத்து எழுத முடியுமா? எழுத நீ ஜாதகம் எழுதி படிச்சு போனாங்க, நீ படிப்பாங்க. அதுக்கு தான் சொன்னேன், ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் 120 வருஷம் இயற்கையாக கொடுத்தது இல்லை. ஒரு குழந்தைக்கு ஆயுள் பலம் எவ்வளோ இருக்குது? மரணத்துக்கு மட்டும் 100 விதி வச்சுக்கிறேன். மரணத்துக்கு மட்டும் 100 விதி வச்சுக்கிறேன். அந்த 100 விதியில பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எத்தனாவது வயசுல இறக்கும்னு சொல்லலாம். மரணத்தை 100 விதி இருக்கு. இந்த மாதிரி நீங்க 100 விதி மரணத்தை எடுக்கணும், சிம்பிளா எடுக்கலாம். ஒரு கிரகம் எங்கனாலும் இருக்குதுங்க, அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி 3, 8, 12 தொட்டா அன்னைக்கு மரணம். ராகுக்கு கால் கொடுத்த கிரகமா, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமா நீசம் பெற்றா அன்னைக்கு மரணம். இப்ப சொன்னல ஒரு கிரகம் நேசமாகி அதனுடைய நட்சத்திரத்தில் 6, 8ல திசபுத்தி நடந்தா அன்னைக்கு லக்னாதிபதி பலம் பெற்றால் அங்கத்துல போனோம். லக்னாதிபதி போயிட்டா அன்னைக்கு முடிஞ்சு போயிடுறான். காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. 1, 8 சார், 1, 8 தொடர்பு மரணம். எப்படி 1, 8 தொடர்பு? 1, 8 தொடர்பு தனுசு லக்கணம். லக்கண புள்ளி வந்து மூலங்கால், அந்த அதிபதி கேது 8ல, கேது வந்து புனர்பூசம் 4ல, அந்த அதிபதி 8ல. தனுசு லக்கணம், தனுசு ராசி, கேது வந்து சந்திரன் வந்து லக்கணத்துல, சந்திரன் திசை கேது புத்தி, மரணம்னு முடிஞ்சு போயிட்டான். யாரு பிள்ளை? என் பெரியப்பன் பேரன் 32 வருஷம் 33 வருஷம் தான். 1, 8 யா சார், 1, 8 தொடர்பு சோழி முடிஞ்சிடும். ஒரு ஜாதகத்தை பார்த்தேன், 1, 8 தொடர்பு வீடு பரிவர்த்தனை மட்டும்தான். சிம்ம லக்கணம், லக்கணத்துல குரு, சூரியன் 8ல, நட்சத்திர பரிவர்த்தனை இல்லை. ஒரு விபத்தை எவனை பார்த்தியானே பார்த்தேன், பொழைச்சிக்கிட்டானே அதே சொன்ன அவங்ககிட்டயே. குரு உத்திரம் 1ஆம் பாதங்குதான் சிம்மத்துல, குரு உத்திரம் 1ஆம் பாதத்துல, அந்த அதிபதி சூரியன் பூரட்டாதி 4க்குதான். அன்னைக்கு அப்படி இருந்ததுல முடிஞ்சிருப்பேன். அந்த மாதிரி சிரிக்குது. ஆனா பெரிய விபத்தை சந்திச்சு பொழைச்சிக்கிச்சு. 1, 8 தொடர்பு நட்சத்திர பரிவர்த்தனை சோழி முடிஞ்சு போயிருங்க, எந்த லக்கணமா இருந்தாலும் சரி. அது கோமதி சார பரிவர்த்தனை சோழி முடிஞ்சிடும். வீடு பரிவர்த்தனை எவனை பார்க்கணும், சிரிக்கணும், பொழைச்சுக்குவாங்க. கோமதி அம்மா வந்து மல்லிகை கடை வச்சிருந்தாங்க முன்ன, இப்பயும் வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் சரக்கு போட்டு வரும்போது ரிஸ்ப லக்கணம், லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதி குருவும் பரிவர்த்தனை. இந்த 1, 8 தொடர்பு ஏற்பட்ட மரணம் ஏற்படணும். அந்த பையன் பணத்துக்காக அடிச்சு வச்சுட்டு கொண்டுட்டாங்க. 1, 8 தொடர்புங்க, தொடர்பு இருந்தால் மரணத்தை கொடுத்துருங்க. 1, 8 தொடர்புன்னா இந்த கவத்தை இந்தான ஒருத்தர் முறுக்கணும் என்ன ஆகுங்க, அதிரும், உடஞ்சி 2ஆ கட்டு. அது மாதிரி மரணத்துக்கு 100கணக்கான விதி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்ல பாருங்க, ஞாபகம் வச்சுக்கிறேன். கடக லக்கணம் சனி, கடக லக்கணம் 2010 இருக்கலாம். கன்னியில சனி, 9ல குரு, 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு உள்ளதா? ஒரு பிள்ளை சாதத்தில் பார்த்தேன், உனக்கு 2 வீட்டுக்காரும் வீட்டுக்காரருக்கு 2 பொண்டாட்டி. ஆமான்னு விட்டுச்சு. ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை தேர்கர் பார்த்தா அவங்க அப்பனுக்கு தாரம் 2. ஏதோ நமக்கு ஜாதகம் இருக்குது, நமக்கு சூரியன் இருக்குது இல்லையா, ஏதோ ஒரு கிரகம் போய் சூரியன் 7ஆம் அதிபதி நட்சத்திரத்துல இருக்கணும். இப்ப உதாரணமா நான் சொல்றேங்க, மேச லக்கணம், 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். 9ஆம் அதிபதி யாரு? குரு. அப்ப மேச லக்கணது 9ல குரு, சுக்கிரங்கால். அதுக்கு 5ல பரணி ஒரு கிரகம், அதுக்கு 5ல சிம்மத்துல ஒரு கிரகம். அப்ப 3 தொடர்பு இருக்குதா? உங்க அப்பாவுக்கு 2 சம்சாரமா சொல்லுங்க. ஆமாம்பாங்க. தொடர்பு 1, 5, 9 தொடர்பு. இப்படி நீங்க தாய் பார்க்கலாம், அப்பனும் பார்க்கலாம், சொல்லலாம். சரிங்க, ஒருத்தர் ரெட்டை குழந்தை பிறந்துக்குது. இன்னும் ரெட்டை குழந்தை பிறந்தவங்களுக்கு ஒரு சின்ன விதி மட்டும் வச்சுக்கிறேன்.
அந்த ஒரு ஒரே ஒரு ரெட்டை குழந்தை பிறக்குது, ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று நல்லா இல்லை. அதுக்கு காரணம் ஒரு அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் இருக்கா, அது 9 கிரகத்துக்கும் அந்த டைமை பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்து ஒரே டைமில் பிறக்காது. நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 3 டிகிரி 20 கலைங்களா, அதுக்கு எத்தனை நிமிஷம் ஒன்று பிரித்து அந்த 9 கிரகத்துக்கும் அதுக்கு என்ன டைம் பிரிக்கணும். பிரித்து 9 பிரித்து எல்லாத்துக்கும் கூட முன்னப்படம் தான் வரும். அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு பாதம் 1 டிகிரியில் பிறக்காது. ஒன்று மேலே பிறந்திருக்கும், ஒன்று கீழே பிறந்திருக்கும். அந்த விதி அதில் ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று நல்லா இருக்காது. ஒன்று கேதுல காலில் பிறந்தா அது உச்சமாக தான் நல்லா இருக்கும். சுக்கிரன் காலில் ஒன்று பிறந்திருக்கும், அது நல்லா இருக்காது. இது ஒரு சின்ன ஒரு குட்டி கணக்கு இருக்குது, அது தனியாக சொல்கிறேன். ஒருத்தனுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. எப்படி சொல்லுவீங்க? ஒருத்தனுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குதுன்னு சுகநாடிக்கு வந்துடுனா 5ஆம் அதிபதி, ஏதோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் 5ஆம் அதிபதி இருக்குமா? 5ஆம் அதிபதி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்குதா? அந்த நட்சத்திராதிபதியும் அவர் நின்ற நட்சத்திரம் பரிவர்த்தனை பெற்றா ரெட்டை குழந்தை பிறக்கும். எப்படி உதாரணம் சொல்லணுமா? தனுசு லக்கணம், 5ஆம் அதிபதி யாரு? சிவ போய் 8ல் இருக்குது, ஆயிலியத்தில் இருக்குது. ஆயிலத்துக்கு அதிபதி யாரு? புதன் வந்து கண்ணியில செவ்வாய் காலில் இருக்குது. இப்ப 2 குழந்தையான 2 பொண்ணு பத்தலை, 2 குழந்தை பயம் பிறகு பத்தலை. அப்ப 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியோட பரிவர்த்தனை பெற்றாலும் 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி திரிகோணத்துல அதே நட்சத்திர கிரகம் தான் ரெட்டை குழந்தை பிறக்கும். இப்படி ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரிங்க ஒரு கேள்விக்கும் எந்தெந்த கேள்விக்கு பாருங்க, இன்னும் சொல்ல பாருங்க. ஒருத்தருக்கு காடு தோட்டம் அமையுது, அவனுக்கு தோட்டம்னா விவசாய தோட்டமா, தண்ணி பாசனமா, மேட்டுக்காடா? மேட்டுக்காட்டில் ஒரு வெள்ளாம் பண்ணுவாங்க, விவசாயத்தில் பண்ணுவாங்க. விவசாயத்தில் தண்ணி காட்டில் நெல், கரும்பு, கிழங்கு, இந்த மாதிரியான தோட்ட வெள்ளாமை பண்ணுவாங்க. மேட்டுக்காட்டில் என்ன பண்ணுவாங்க? கடலை போடுவாங்க, சோளம் விதைப்பாங்க, கம்பு விதைப்பாங்க, எள்ளு விதைப்பாங்க. இது எப்படி சோசியத்தில் சொல்கிறது? ஒரு ஜாதகத்தில் 11ஆம் பாவம் நீர் ராசியாக இருந்தான், அவனுக்கு வந்து தோட்டம். இப்போ 3 ராசி தான் நீர் ராசி. எது கடகம், விருச்சகம், மேனம். இதுக்கு 11ஆம் பாவம் வரது எப்படி? அது லக்கணம் சொல்லுங்க. கன்னி லக்கணத்துக்கு கடகம் 11ஆம் இடம், மகர லக்கணத்துக்கு விருச்சகம் 11ஆம் பாவம், ரிஷபத்துக்கு 11ஆம் மீனம். இவங்க தோட்டம், இவங்களுக்கு வத்த தண்ணி. ஏன் சித்தப்பா ஒரு ஆள் மகர லக்கணத்தில் பிறந்தான், 11ஆம் பாவத்தில் சுக்கிரனும் சனியும். இந்த உலகத்துக்கே தண்ணி இல்லைனாலும் அந்த கிணத்துல தண்ணி மேலே வத்தவே இன்ன வரைக்கும் 50 வருஷம் இருக்குங்க கிணறு வெட்டி, இன்ன வரைக்கும் தண்ணி வத்தலைங்க, மேலே தான் இருக்கும். முப்போமும் வெள்ளாமல் தாங்க. ஒரு ஜாதகத்துக்கு 11ஆம் பாவம் நீர் ராசியா வந்து நீர் கிரகம் எது? என்னங்க? 2 கிரகம் நீர் கிரகம், சந்தன சுக்கம் தான் நீர் கிரகம். லக்கணத்துக்கு 11ஆம் பாவம் நீர் ராசியா இருந்து ஒரே ஒரு கிரகம் சந்திரனோ சுக்கரனோ உட்காந்துட்டா எப்பவுமே விவசாயம், தண்ணி வத்தாது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துலேருந்து மாணிக்கன்னு ஒருத்தர் வருவார், இவங்களுக்கு 2 பேரும் தெரியும். அவர் சொல்லுவார், நான் சொன்னது மாரி சொல்லுவார், 11ஆம் இடம் நீர் ராசி வேண்டா, அவன் கரண்ட் மேலே குடியிருந்தாலும் பைப்பு போவியா, கரண்ட் மேலே தான் குடியிருப்பான், அவன் பைப் போட்டு போடுவான், அவன் நம்பி 10 பேர் அங்கே போய் உட்காந்துக்குவான். இப்போ விவசாயம் பாவம் செய்வீங்களா? இப்படி செய்யணும். சரி, மேட்டுக்காடு தாங்க, தோட்டம் துறவுங்க. வனராசி எதுங்க? வனம்னு சொல்றோம் ராசி. மேசம், சிம்மம், தனுசு வராது சார். தனுசு வந்து கொல்லம் பண்றேன். மேசமும் சிம்மமும் வனராசி, காடுகள்ங்க. 11ஆம் பாவம் இந்த ராசியில ஏதாச்சும் வந்துச்சுன்னா மேட்டுக்காடுக்கும் இந்த மாதிரி மலை மேல காடு இருக்கும். 11ஆம் பாவம் அங்கே வரணும். அப்படி வந்து அதில் ஒரு கிரகம் ஏதாச்சும் ஒரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா மலை மேலே காடு இருக்கும், மலைக்கு அடியில் காடு இருக்கும். மேட்டுக்காடு தான். எள்ளு போடுவாங்க, கொள்ளு போடுவாங்க, அவரை போடுவாங்க, துவரை போடுவாங்க, கம்பு போடுவாங்க, சோளம் போடுவாங்க, ராகி போடுவாங்க. இப்படி மேட்டு இல்லாமல் மானம் பார்த்த பூமி. ஆமாம்பா, நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் எதை பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், எப்படி நடக்கலாம், எப்படி போகலாம், எந்த பஸ் ஏறலாம், எல்லாமே கிரகம் சொல்லும். அவங்களுடைய விதி பிரகாரம் நாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் 19வது கருத்தரங்கத்தில்
பேச வாய்ப்பு கொடுத்த சந்திரகுமாருக்கும் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட ஜோதிடர் அவங்களுக்கும் அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவுடைய சுகர்நாடி உரையை பாராட்டி நமது சங்கத்தினுடைய பொருளாளர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்க வேண்டும். போட்டோ